இப்போ சிம்ஃபனிங்கிறது இட் இஸ் a lengthy மியூசிக்கல் காம்போசிஷன். ஒரு லார்ஜ் ஸ்கேல் பெர்ஸ்பெக்டிவா எழுதுற ஒரு மியூசிக்கல் காம்போசிஷன். அண்ட் இட் இன்வால்வ்ஸ் செவரல் மியூசிஷியன்ஸ். இப்போ அதுல வந்து இருக்கிற செக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, ஆர்கெஸ்ட்ரல் லேயர்ஸ்ல ஸ்ட்ரிங்ஸ், woodwinds, brass, percussions. We also have the orchestral harp. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கம்போசர் வந்து எழுதக்கூடிய இசை. அந்தந்த லேயர்ஸ் அவங்கவங்க பார்ட்ஸ்க்கு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச வந்து மனசுல வச்சுட்டு we need to write music. மொத்தம் எத்தன மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அதுல? இதுல வந்து பார்த்தோம்னா 4 மூவ்மெண்ட்ஸ், 3 to 4 மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் a ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அண்ட் தி தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் அட்ரிபியூட் பண்ணனும்னா இதுக்கு அலெக்ரோ ஆர் அலெக்ரெட்டோ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் an introductory இல்லையா? அதுதான் சொனட்டான்னு சொல்றாங்களா? சொனாட்டான்னு சொல்லலாம். சொனாட்டால வந்து பார்த்தோம்னா ஒரு அவுட்லைன் குடுக்கணும்னா, there are 3 sections. Sonata is nothing but an extended binary form, which is A, B and A ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பொசிஷன். எக்ஸ்பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி கம்போசர் இன்ட்ரோடியூசஸ் தி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பேசேஜ் வரும். அது வந்து ஒரு சொனாட்டா டாமினன்ட் நோட். சொனாட்டாங்கிறது அதுதான் தீம் ஆ. மியூசிக்ன்னு புரிஞ்சுக்கலாமா? எஸ் கரெக்ட். சொனாட்டா இஸ் அ மியூசிக்கல் ஃபார்ம். இப்ப நம்ம வந்து ஒரு கிருதி, கீர்த்தனை, ஸ்வரஜதி அப்படி சொல்றோம் இல்லையா? இட் இஸ் அ மியூசிக்கல் ஃபார்ம் தட் வாஸ் தட் பிகேம் பாப்புலர் டியூரிங் தி கிளாசிக்கல் ஈரா. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பொசிஷன்ல வந்து நீங்க அப்புறம் ஒரு பிரிட்ஜ்க்கு அப்புறமா ஒரு 5த் நோட், அதாவது இப்போ சாலேருந்து பா, அந்த பாவோட கார்ட் ப்ராக்ரஷனுக்கு டிராவல் ஆகி அங்க இருக்கிற நோட்ஸ்ல சஞ்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம? ம், ம். ஸோ அங்க இருக்கிற கார்ட் ப்ராக்ரஷன்ஸ்ல டிராவல் ஆகிட்டு செகண்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு திருப்பியும் டாமினன்ட் போயிட்டு பெர்ஃபெக்ட் கேடன்ஸ்ல முடியும். அந்த சொனாட்டாவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் சொல்றேன். மறுபடியும் அங்க வந்து முடியும். அது வந்து பால போய் பாலேருந்து சாக்கு வந்து முடியும் பெர்ஃபெக்ட் கேடன்ஸ். அதுக்கப்புறமா நீங்க போனீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சொனாட்டாவோடைய மிடில் ஸ்டேஜ். ஸோ அங்க வந்து த கம்போசர் ஹேஸ் ஃப்ரீடம் ஆர் கம்போசர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் இன்டு ஹிஸ் ஓன் ஐடியாஸ் பட் வித்தின் த ரிமோட் கீஸ். அதாவது இப்போ ஒரு சூப்பர் டானிக்கோ இல்ல மீடியன்ட்டோ சப்மீடியன்ட்டோ அந்த மாதிரியான ரிலேட்டிவ் கீஸ்ல வந்து போயிட்டு திருப்பியும் ஹி ஜஸ்ட் லேண்ட்ஸ் பேக் ஆன் தி ஃபிஃப்த். அந்த ஃபிஃப்த்ல டாமினன்ட்ல வந்து முடிச்சுட்டு அதுலேருந்து டேக் ஆஃப் ஆகுது தான் வந்து த கன்க்ளூடிங் பார்ட், விச் இஸ் த ரீகேபிச்சுலேஷன். அங்க வந்து எல்லாமே வந்து இட் இஸ் ஆஸ் சிமிலர் டு தட் ஆஃப் தி எக்ஸ்பொசிஷன், த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். பட் எல்லாமே வந்து அந்த ஆதார சட்ஜத்திலேயே வந்து எல்லா கார்ட்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொனாட்டாவுடைய அவுட்லைன்.